இந்த கல்யாணத்துக்கு சரசா சம்மதிச்சிருப்பான்னு என்னால நம்பவே முடியல தம்பி. என்னம்மா இது, சம்மதிக்காமலா காலையில தாலி கட்டுறதுக்கு கழுத்தை நீட்ட போறா? சரிப்பா, எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். நீ சாப்பிடவாடா கண்ணு? ஐயோ, என்ன தொந்தரவு செய்யாதம்மா. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுமா? ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் தன்னை காதலிச்சுவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கறத கேட்டா யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது. இத பத்தி இனிமே நீ பேசக்கூடாது. இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது. எங்கடா போற? அம்மா, நிம்மதியை தேடி போறேன். பெத்த தாயும் கூட பிறந்த தங்கையும் இருக்கிற இடம் தாண்டா நிம்மதி. நிம்மதி இருக்கிற இந்த இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்தை தேடியா போக போற? அம்மா, நான் எங்கேயோ போறேன். என் கால் போன வழி போறேன். தம்பி தம்பி, ஏதேது ஐயா வேதாந்தத்துல இறங்கிட்டாப்ல இருக்க? வேதாந்தம் இல்ல கண்ணம்மா, வெந்து போன என் உள்ளத்தின் வேதனை குரல், நொந்து போன என்னுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி. அதை மறக்கத்தான் முயற்சிக்கிறேன். நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் உங்க வேதனை தெரிஞ்சிடுமா? பந்தமும் பாசமும் அத்து போற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? மருமகனுங்கிற பந்தத்தை மாமாவும், அத்தானுங்கிற பாசத்தை சரசாவும், உணவானுங்கிற மதிப்பை இந்த ஊராரும் மறந்துட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேற எனக்கு என்ன இருக்கு? ஓஹோ, அதனாலதான் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு பாருங்களா? ஆமா, இந்த நல்ல முத்துவின் உள்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஏன் இல்ல, நான் இருக்கேனே. அந்த ஒரே ஒரு உரிமை சரசாவின் நினைவோடு அணிஞ்சு போச்சு. செத்து போன காதலுக்கு உயிரோட்டு நினைக்கிறது இத்து போன இரும்புக்கு ஈயப்பத்து போடுற மாதிரி. உலகத்துல சரசா ஒருத்திதான் பெண்ணா? இல்ல கண்ணம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான். அந்த ஒரே ஒரு இதயத்துல 1000 ஆசைகள் உருவாகிறது இல்லையா? அதுக்காக சரசாவை நீங்க மறந்துட்டு வேறொரு பெண்ணை ஏன் கல்யாணம் செய்திருக்க கூடாது? எதுக்காக சுத்தி வளைச்சு பேசுறேன்? என்ன ஏன் கல்யாணம் செய்ய கூடாதுன்னு தான் கேளேன். அதான உங்களுடைய ஆசை. கண்ணம்மா, இன்னைக்கு நான் திட்டவட்டமா சொல்றேன், உன்னை என் கூட பிறந்த சகோதரியாத்தான் நான் கருதுறேன். சகோதரியா? அப்போ உங்க இன்ப துன்பத்துல பங்கு கொள்ள வேற எந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை, அப்படித்தானே? இந்த கேள்விக்கு நான் சொன்ன பதிலத்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன். விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சுங்க. என்ன அப்படி படபடக்கிற? எங்க இருந்து வர்ற? வேற வீட்டுக்கு போனவங்க உங்க ஆளக்கான நேரம் இங்கே வந்துட்டாருங்க. என்ன சமாச்சாரம்? நம்ம சரசாமாவுக்கும் அந்த சண்டாள துறை மணிக்கும் பொழுது விடுதா கல்யாணம். அதுதான் தெரிஞ்ச சமாச்சாரம். அந்தஸ்து அவன் சரி, இதை சொல்லத்தான் இப்ப நீ வந்தியா? அம்மா தப்பா நினைக்காதீங்க. உங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க சொல்றபடியெல்லாம் கேட்கணும்னு அம்மாவுக்கு யோசனை நான் தான் சொன்னேன். கடைசி வரைக்கும் அம்மா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நாடகம் ஆடினாங்க. அப்படியே அங்க நம்பிட்டீங்க. வீரப்பா, நீ சொல்றதா உண்மைதானா? சத்தியமா சொல்றேங்க. அப்படி நம்ம அம்மா அந்த துறையை கல்யாணம் பண்ணிக்காம ரூம்ல போட்டு பூட்டி வைக்கணும். உடனடியா நீங்க போகணும் பார்க்க முடியாதுங்க. சரி, புறப்படு. இல்லங்க, இப்படி அவசரப்பட்டு போறதுனால சரசாவை நீங்க காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் முடியாது? இப்ப நீங்க போனீங்க, அந்த சண்டாள துறை இருக்காங்க, இறங்கி சீக்க துணிவா. ஆமா, அப்புறம் சரசாவை காப்பாத்துறேன்னு போய் நீங்களும் ஆபத்துல சிக்கிக்காதீங்க. சரசாவை நானே போய் காப்பாத்திட்டு வரேன். சரி, நம்ம ஆட்களோட வந்து சேர்ந்துடுங்க. பிறகு நடக்கிறது நடக்கட்டும். கண்ணம்மா, எதுக்கும் அந்த மாசிலாமணிகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். எசமா நான் பாத்துக்கிறேன். நான் யார் தெரியுமில்ல, வீரப்பன். போயிட்டாவது எல்லா பையர்களும் சிரிப்பா சிரிக்கிறாங்க. சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும். அந்த பொண்ணு மாத்திரம் அழுகுறாளே, அழுகட்டும். ஒரு பொண்ணு அழுவது மைனாரிட்டி, மெஜாரிட்டி பீப்பிள் சிரிக்குது. அந்த பொண்ணு சிரிக்கிற நேரத்துல தாலியை அது கழுத்துல பிட்டப் பண்ணி காமிக்கிறேன். அவன் எப்ப சிரிக்கிறது, நீ எப்ப தாலியை பிட்டப் பண்றது? ஊர்ல இருக்கவங்க பசியில துடியா துடிக்கிறா தர பாண்டோ புள்ள பச்சிக்கிற பசங்களை எல்லாம் புடிச்சு இழுத்து அவங்களுக்கு சோத்தையும் போட்டு அவன் எங்கெங்க தூங்குறானோ அங்கெல்லாம் தூங்கவே அவங்களை எழுப்பி தாலி கட்டுறத காமிக்கிறேன். வர இந்த தாலி கட்டுற நேரத்தை எப்போன்னு சாம்பா டிராவல் ஒருத்தனும் இந்த மேரேஜ் கேன்சல். நீ சாப்பிட்டு தாலியை கட்டியா சாப்பிடாம தாலியை கட்டுவியா? நீ எப்போ கட்டுவியா எனக்கு தெரியும். ஆனா கல்யாணத்தை மாத்திட்டாத, கல்யாணத்தை மாத்திராத. அந்த டைமை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஐயத்தை சொல்லிடுறேன்.
புள்ள ஐயோ டைமுக்கு நான் தாலி கட்ட சொல்றது முடியாது. வேற யார் டைம் கிட்ட நான் சொல்ற டைமுக்கு ஐயரே அங்க உட்கார்ந்து சொல்லு. அதுக்கு வேலை ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டேன்றானே. அயோக்கிய பயன கூலிக்கார பசங்கெல்லாம் கூட்டி கொண்டாந்து நீ மரியாதையா வெளியில போயிடும். இல்ல போலீஸ் போன் பண்ணிடும். நிறுத்துங்க உங்க மிரட்டல. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? நல்ல மட்டும் கல்யாணத்துக்கு வந்தியா? இல்லடா, உனக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கேன். மற்றவங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குற நேரத்திலயா நீ எனக்கு சொல்லி தர? சூதும் வாதம் பேசி ஊரை ஏமாத்துற சுயநலத்துக்கு இன்னைக்குத்தான் ஒரு முடிவு. புரியாதவன், இன்னைக்குத்தான் உனக்கு ஒரு நல்ல முடிவு. நான் பார்த்துக்கிறேன். நான் சுட்டுறேன். என்ன சொல்றான்? என்ன சொல்லு? ரோஹி, மோசக்காரன், நீ செய்த கொடுமைகளுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லி ஆகணும். என்ன பராரியாக்குன, என் குடும்பத்தை அனாதைய நடுத்தருவில் தவிக்க விட்டேன். கஷ்டமே இன்னதுன்னு தெரியாத என் தாயையும் தங்கையும் கூலிகளை செய்து கஷ்டப்பட வச்சேன். இவ்வளவு போதாதுன்னு அடியாட்களை தூண்டி விட்டு அடிக்க சொன்னேன். கடைசியா டாக்டரை ஏவி விட்டு உயிருக்கே உழவைக்க பார்த்தேன். நான் செத்து போயிட்டு நினைச்சாலும் தரசான பாஸ்கர கல்யாணத்தையே திட்டம் போட்டேன். செய்தா அதையும் செய்யும். என்னை சுட்டு பணமாக்கிட்ட அந்த காரியத்தை செய்து சுடா சுடு. அவ்வளவு கெட்டவன்னு என்ன நினைச்சிட்டல. சொத்தை நான் மோசம் பண்ணிட்டேன். வெத்த எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நினைச்சு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. பத்திரங்களை படிச்சு பார். சொத்து உண்மையில இருக்கா என் மேல இருக்கா? நான் அன்னைக்கு மேனேஜர், என்னைக்கு உனக்கு மேனேஜர். ஏன் இதெல்லாம் செஞ்ச? நான் இல்லாம குணம் மட்டும் இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறான். அது நீ தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு டெஸ்ட் எடுத்து பூமால போட்ட பசங்கள்லாம் உனக்கு உன் கையில காசு இல்லைன்னா உன்னை எப்படி ட்ரீட் பண்ணா மறந்துட்டியா? தெரிஞ்சுக்கோ. சரஸ்வதி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கா இந்த கல்யாணம்? பைத்தியக்காரன். பார் பத்திரிக்கை, யாருக்கு கல்யாணம் பண்ணிச்சு பாரு. உனக்கா எனக்கா? மிருகம் நினைச்சேன். சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நடிச்சேன். இல்லைன்னா அந்த பணப்பை பிடிச்ச பாண்டூராங்க பிள்ளை இன்னொரு பணக்காரனுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. உனக்காக நான் சீசாதையை காப்பாற்றி வச்சிருப்பேன். பாரும் சரசாவை. சரசா மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மைதானா இல்லையான்ற டவுட் எனக்கு. என்ன பழமொழி பல பல இருக்குங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதை செக் பண்றதுக்கு தான் கண்ணம்மாவை உங்ககிட்ட நான் அனுப்பிச்சேன். அவ போலீஸ்ல சிங்கப்பூர்ல என்கிட்ட இருக்கிற பர்சனல் செக்ரட்டரி. கமான் கண்ணம்மா. என்ன மன்னிச்சுக்கீங்க. அடியாள வச்சு நான் உன்னை அடிச்சேன் நான் நினைச்சேன். உனக்கு அவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டு பதறி போய் டாக்டர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி மேட்டர். ஆமா மிஸ்டர் நல்லமுத்து, உங்களுக்கு பலமான காயம் நினைச்சு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எப்படியாவது உங்களை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டாரு. நீங்கதான் தவறான. என்ன மன்னிச்சிரு மணி. உன்னை ஏதோ தவறா பேசிட்டு உன்னால நான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மணி, என்ன மன்னிச்சிரு. தெரிஞ்சுக்கிட்டியா?
இப்ப சொல்ற மணி குணம்தான் பெரும். லட்ச லட்சமா கொட்டினாலும் கோடி கோடியா குவிச்சாலும் உடைய நல்ல குணத்துக்கு ஈடாகுமா மணி? நல்ல மட்டும் பணம் சந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொன்னவன் தெரியாம சொல்லலே. பணங்களை பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு தூணே சோம்பேறி அதை நல்ல முறையிலே செலவழிக்கிறவனுக்கு சொல்லலே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு